ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட் ஸ்கூல்னால் பசங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே லைட்டாக கடுப்பாக தான் இருக்கும். அப்படி ஒரு லஞ்சு தான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக புளி சாதம் செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸ்க்காக கிழங்கு வேக வச்சுருந்தேன். நேற்று சாம்பார் இருந்தது, சூடு பண்ணிவிட்டு காலையில் தோசை டிஃபன் அது முடிஞ்சிடும். புளி சாதம் எப்படி நான் டக்குன்னு செஞ்சேன் அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு நல்லா வறுப்பட்டதும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா புளி தண்ணி கரைச்சி நம்ம ஊற்றிப்போம். நல்லா இந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்ததோ கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு நம்ம சாதம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது என்ன பவுடர்னால், இட்லி பொடி இருந்துச்சு இல்லையா, அது போட்டால் கொஞ்சம் நல்ல ஸ்மெல் கிடைக்கும். நம்ம பருப்பு நிறைய வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் சாதம் உடஞ்சிரும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சு கொடுங்க, நல்லா தான் இருக்கும். இதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். ஹெல்த்தி டேஸ்டி ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.